ஆயுர்வேதத்தில் நச்சு நீக்கும் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் தாவரமாக கூறப்படுகின்ற மூலிகை சீந்தல் கொடியின் பயன்பாடுகள் குறித்து சிலவற்றை இங்கு பார்க்கலாம். அமிர்தவல்லி, சோமவல்லி எனும் சீந்தல், குடசி, கிலோய் தாவரம் மிகவும் உயரமான பகுதிகளில் பற்றி படர்ந்து வளரக்கூடியதாகும். இந்த மூலிகையில் புரதம், இரும்பு, ஜிங்க், காப்பர், கால்சியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ் ஆகியவை அடங்கியுள்ளன. ஆயுர்வேதத்தில் சீந்தலின் வேர், தண்டு மற்றும் இலைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. இதன் இலைகள் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் பாக்டீரியாக்களை வெளியேற்றி உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது. இது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும், மனதை அமைதிப்படுத்தவும், நினைவாற்றலை அதிகரிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது. இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு இந்த சீந்தில் மூலிகையை பயன்படுத்துகின்றனர். அதேபோல் டெங்கு, பன்றி காய்ச்சல், மலேரியாவிற்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். இது செரிமானத்தை மேம்படுத்தி குடல் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பங்களிக்கிறது. கல்லீரல் நோய்களையும் சிறுநீரக நோய் தொற்றுகளையும் கட்டுப்படுத்துகிறது. சிறிது நெல்லிக்காய் அல்லது சர்க்கரையுடன் அரை கிராம் சீந்தில் பொடியை சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும். இது பாலியல் குறைபாடுகளை சரி செய்து விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கிறது. மேலும் கருவுறாமை சிகிச்சையில் பயனளிக்கிறது. சீந்தில் சாறு டைப் 2 நீரிழிவு நோயை குணப்படுத்த உதவுகிறது. சீந்தில் சாறு குடிப்பது இருமல், ஆஸ்துமா, மார்பு இறுக்கம் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவற்றை குணப்படுத்துவதாக ஆயுர்வேதத்தில் கூறப்படுகிறது. சீந்தில் தண்டின் பொடியை பால் சேர்த்து கொதிக்க வைத்து எடுத்துக்கொண்டால் மூட்டு வலி குணமாகும். மேலும் இஞ்சியோடு சேர்த்து சாப்பிட முடக்கு வாத பிரச்சனையும் தீரும்.